பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருள் பெருங்கிருபையினால் புனிதமிக்க ரமதானுடைய கடைசி பத்திலே, அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவை தேடி ஒரு இரவும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த நிலையில் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கே இணைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எதிர்பார்க்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய பரிபூர்ணமான நன்மைகளை நமக்கு தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றை விளங்கி புரிந்து முழுமையாக அமல் செய்து அதன் மூலமாக மறுமையிலே அன்னாருடைய பரிபூர்ணமான புனிதமான ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரியவர்களே, நேற்றைய தினம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலிருந்து திரும்பி வந்த பிறகு கைதி பரிமாற்றங்கள், நஷ்ட ஈடு வாங்கிறது, இப்படி அதனுடைய பணிகள் போய்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சோடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரிலிருந்து வந்த உடனே முதல்ல போன இடம் எங்கே அப்படின்னா ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. ஜன்னத்துல் பக்கீ என்பது மதீனாவுடைய புதிய கப்ரிஸ்தான். எதுக்கு அங்கே போனாங்க அப்படின்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போகும்பொழுதே அன்னாருடைய இரண்டாவது மகள் ருக்கையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய கணவர் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவை பத்ருக்கு கூட்டு போல. உஸ்மானே, நீங்கள் கூட இந்த மனைவியை பார்த்துங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் திரும்பி வருவதற்குள் ருக்கையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தாகி விட்டார்கள். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய துயரத்தை ஏற்படுத்திச்சு. பாருங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் போயிருக்கிறாங்க. இங்கே மகள் மூத்து கூட வர முடியல அவங்களால. இதுதான் தியாகம். இன்றைக்கி நாம் தீனை கற்றுக்கிறதுக்காண்டி ஒரு 40 நாள் ஜமாத்தில் போய் நான் கொஞ்சம் மார்க்கத்தை கற்றுக்கிட்டு வர்றேன், ஒரு 4 மாதம் ஜமாத்தில் போய் நான் தீனை கற்றுக்கிட்டு வர்றேன், எனக்கு கொஞ்சம் குரான் ஓத கற்றுக்கிட்டு வர்றேன் அப்படின்டா நம்ம பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்கள். மொத்த குரான் மொத்த ஹதீஸ் அப்போ தான் வரும். மனைவி மக்களை காப்பாற்றுவது பாதுகாக்க வேண்டியது கடமை இல்லையா, சம்பாதிக்க வேண்டியது பொறுப்பு இல்லையா, 1000 ஃபத்வா பேசுவோம். இவனுக்கு அலிஃப் பே கூட தெரியாது, ஆனால் அவனை கூட தெரியாது, அல்லாங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை தெரியாது. ஆனால் அவன் ஏதோ கொஞ்சம் அல்லாஹ் படிச்சுப்போம், தீனை படிச்சுப்போம், நான் ஒரு 4 மாதம் போயிட்டு போனோம்னா அவனை பற்றி 1008 வியாக்கியானம் பேசுவோம், 1008 விமர்சனம் பேசுவோம். இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பெற்ற மகளுடைய ஜனாசாவோட ரசூலுல்லாஹ் கலந்துக்கல, பெற்ற மகளுடைய மூத்தோட ரசூலுல்லாஹ் கலந்துக்கல. ஏன்? அல்லாஹ்வுடைய தீன் முக்கியம்னு கொடுத்தாங்க. என் மகளை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் பார்த்துப்பேன், ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய தீன் எனக்கு முக்கியம். என்னைக்கு இந்த மணலில் வருமோ இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, எனக்கு என்னுடைய பெற்ற உயிரை விட, என்னுடைய பெற்ற பிள்ளையை விட, என்னை பெற்ற பெற்றோரை விட, நான் முடித்த திருமணம் செய்த என்னுடைய மனைவியை விட, என்னுடைய வியாபாரத்தை விட, கொடுக்கல் வாங்கலை விட, அனைத்தை விட அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் எனக்கு தீனும் தான் முக்கியம் என்ற எண்ணம் என்னைக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு வருமோ அன்றைக்கு இந்த சமுதாயம் எல்லா நிலையிலும் உயர்ந்து செல்லும். அல்லாஹ் சூர தௌபால சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். 8 விஷயங்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் சூர தௌபால. அந்த ஆயத்து நம்பர் சொல்கிறேன். குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அசியரத்துக்கும் அப்படிங்கிற அந்த ஆயத்தில் 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களோ, அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளோ, நீங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்களோ, நீங்கள் பெற்ற உங்களுடைய பிள்ளைகளோ, இஹ்வானுக்கும் உங்களுடன் பிறந்த உங்கள் சகோதரர்களோ, அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் யாருமோ, மாமா மாமி சின்னம்மா சின்னத்தா யாருமோ, நாளாச்சா. குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும், நாலாவது அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களை விட, உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரோ, சின்னம்மா பெரியம்மா, குடும்பத்தில் யாராக இருந்தாலும், பெற்றோர்களோ, பிள்ளைகளோ, சகோதரர்களோ, மனைவிமார்களோ, உங்களுடைய குடும்பத்தினர்களோ, அஷீரத்துக்கும் அம்பால். இது 5 உறவு, இது 5 சொந்த இரத்த உறவுகள். இந்த 5 பேருமோ அம்பால் நிக்கத்தரஃப்துமுஹா, நீங்கள் தேடி தேடி ஓடி ஓடி சம்பாதிக்கிறீர்களே, நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களோ, நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களை சம்பாதிச்சமாக சேர்த்து வைக்கிறீங்களோ, பத்திரமா பேங்க் பேலன்ஸு, நகையாகவோ வீடாகவோ சொத்தாகவோ கரன்சியாகவோ சேர்த்து வைக்கிறீங்களே அந்த செல்வங்களோ. 6வது
ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நஷ்டமாயிடுமோ பயந்து வியாபாரம் பண்ணுறீங்களே அந்த உங்களோட வியாபாரமோ. நான் போட வியாபாரத்தை யாருங்க பார்ப்பாங்க, நான் போனதாங்க கடையில் வியாபாரம் இல்லை நஷ்டமாயிடுங்க நினைக்கிறோம்ல. ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நம்முடைய மென்டாலிட்டியை மைண்ட் செட் அழகா ரப்புல் ஆலமீன் படம் பிடிச்சி காட்டுறான் பாருங்க. ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நஷ்டமாகிடுமோ என்று பயந்து நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமும். ஓ மசாக்கின்னு தரலவுனஹா, பா ஒரு அழகான வீடு கட்டிட்டோம்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு, என் வாழ்க்கையில் இந்த வீட்டை கட்டணும் எனக்கு நோக்கமே, கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு திருப்தி அடைகின்றீர்களே உங்களுடைய வீடுகளோ. அப்போ உறவுகளில் 6, உறவுகளில் 5, செல்வங்களில் 3, 8 ரசூல் அல்லாஹ் சொல்றான். திரும்ப சொல்ற பாருங்க, நபியே நீங்கள் கேளுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்கள். இந்த 5 செல்வங்கள்ல ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கூடிய செல்வங்கள். ஓ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நஷ்டமாயிடுமோ பயந்து ஓடி உழைக்கிறீங்களே, சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல், அல்லாவையே தியாகம் பண்ணிட்டு அல்லாஹ் ரசூலை தியாகம் பண்ணிட்டு தொழுகையை தியாகம் பண்ணிட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு வியாபாரம் மாஞ்சி சாவுறீங்களே அந்த வியாபாரமோ. ஓ மசாக்கின்னு தரலவுனஹா, திருப்தியாக கட்டி முடிச்சிங்களே உங்களோட வீடுகளோ. இந்த எட்டும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபி சபீலிஹி, இந்த 3ஐ காட்டிலும் உங்களுக்கு பெரிதாக இருந்தால், முஹப்பத்துக்குரியதாக இருந்தால், இந்த 8ம் 3ஐ காட்டிலும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி 3 என்னது, அல்லாவை காட்டிலும், வ ரசூலிஹி அவனுடைய ரசூலை காட்டிலும், வ ஜிஹாதின் ஃபி சபீலிஹி அவனுடைய மார்க்கத்திற்காக பாடுபடுவதை காட்டிலும், அவனுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுவதை காட்டிலும், அல்லாவை காட்டிலும், அல்லாஹ் ரசூலை காட்டிலும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவனுடைய பாதையிலே பாடுபடுவதை காட்டிலும், இந்த 3ஐ காட்டிலும் அந்த 8ம் அஹப்ப இலைக்கும் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய அதாபை இறக்குவதை நீங்கள் எதிர்பாருங்கள். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம்? ஏன் வீட்டில் மனைவி இருக்குங்க, அது காப்பாற்ற கடமை இல்லையா? என் குமரு வயசுக்கு வந்த மகன் இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டாமா? நீ நாம சொல்கிறோம், நான் கடைக்கு போட்டேன் என் பிள்ளைக்கு ஏறும் சோறு போடுவாங்க, நீ மொத்தா போயிட்டா? நான் வேலைக்கு போனாதான் எனக்கு காசு, அதை வச்சு தான் பிள்ளைக்கு சோறு போட முடியும், நீ மொத்தா போயிட்டா? அருமைக்குரியவர்களே, இந்த எண்ணம் ஒரு மூமினுக்கு எந்த நிலையிலும் வரக்கூடாது. இன்னைக்கு ஏன் இஸ்லாம் கேவலப்படுது? உலகத்தில் முஸ்லீம்கள் கேவலப்படுறோம். எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு, தொல்லைகள், இன்னல்கள், இடையூறுகள், சோதனைகள், வேதனைகள். ஏன் இதெல்லாம்? அருமைக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வாழ தவறிவிட்டோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை விளங்கி, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை விளங்கி, அல்லாஹ்வுடைய குர்ஆனை விளங்கி, அது காட்டிய வழிமுறைப்படி நாம் வாழ மறுத்து விட்டோம் அல்ல மறந்து விட்டோம். அதனுடைய விளைவு இன்னைக்கு இன்னல்களையும், இடையூறுகளையும், துன்பங்களையும், துயரங்களையும், கஷ்டங்களையும், நஷ்டங்களையும், சோதனைகளையும், வேதனைகளையும் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம என்னைக்கு நம்மை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் திரும்ப மாட்டோமோ அதுவரையில் அல்லாஹ் நமக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் மாற்ற மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயமும் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அருமைக்குரியவர்களே, சூரத்து தௌபால அல்லாஹ் தெளிவாக சொல்றான், இந்த 8ஐ காட்டிலும் 5 உறவினர்கள், 3 செல்வங்கள், இந்த 8ம் உங்களுக்கு பிரியமானதாக இருக்குது. எதை காட்டிலும்? 3ஐ காட்டிலும். அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபி சபீலிஹி, அல்லாவை காட்டிலும் அவன் ரசூலை காட்டிலும் அவனுடைய பாதையிலே பாடுபடுவதை காட்டிலும் இந்த 8 தான் உங்களுக்கு முக்கியம் இருந்தா ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய அதாபை இறங்குவதை எதிர்பாருங்கள். அருமைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வசனத்தை விளங்கி இருந்தாங்க. தன்னோட சொந்த மகளுடைய மௌத்து கூட இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரியமான மகள், அவங்க மௌத்து, அந்த மௌத்து கூட இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதிலில் திரும்பி வந்த பிறகுதான் மகள் மௌத் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டோன்னே கபருக்கு போகிறாங்க. கபருக்கு போனால் தன்னுடைய சின்ன மகள் ஃபாத்திமாவையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபாத்திமாவும் ருக்கையாவும் சகோதரி, ரொம்ப பாசத்துக்குரியவங்க. ருக்கையாவும் ஒரு குறிப்பாக 4 சகோதரியில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மேலே ரொம்ப பாசமாக இருந்தவங்க ருக்கையா. அந்த ருக்கையா மௌத்தானவனே ஃபாத்திமா அழுகுறாங்க. வயசுக்கு வந்த பிள்ளை அழுகுறாங்க, கல்யாணம் கூட ஆகலை, அழுகுறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவை ஜன்னத்துல் பக்கீ கூட்டு போய் அவங்க அழுகுறதை பார்த்து தங்களுடைய ஜுப்பா நுனியை வச்சு அவங்க கண்ணீரை தொடச்சி விட்டாங்க. மகளுடைய கண்ணீரை தொடச்சி விட்டாங்க, ஆறுதல் கூடுறாங்க, அரவணைச்சாங்க. திரும்பி வர்றாங்க, ஜன்னத்துல் பக்கீயை ஜியாரத் செஞ்சு தன் மகளுக்கு ஜியாரத் செஞ்சு துவா செஞ்சுட்டு திரும்பி வர்றாங்க. வர்ற வழியில் மதீனத்து பெண்கள்லாம் குழுமி நிற்கிறாங்க. குழுமி நின்று அவங்களாம் அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க,
ரசூல்லாவுடைய ஈரல் கொலை என்று சொல்லப்பட்ட சொர்க்கத்து தலைவி அன்னை ஃபாத்திமா அழுகுறாங்க. இவங்க 2 பேரும் அழுகுறத பார்த்தா பெண்கள் அழுவாமல் இருப்பாங்களா? பெண்களும் அழுதாங்க. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு கண்டிச்சாங்க. என்ன அழுவுறீங்க? பெண்களை பார்த்து கண்டிச்சாங்க. என்ன அழுவுறீங்க? ரசூல்லா ஜனாசாக்கு மையத்துக்கு அழுவக்கூடாதுன்னு சொன்னாலும் தெரியாதா உங்களுக்கு? அப்படி கண்டிச்சாங்க. அப்போ ரசூல்லா உமரை சொல்கிறாங்க, உமரே இல்லை, கண்களிலிருந்தும் கல்பிலிருந்தும் வெளியாகவை அல்லாவிடமிருந்து வருவது, கண்களிலிருந்தும் கல்விலிருந்தும் வெளியாகக்கூடியவை அல்லது கல்விலிருந்து கண்கள் வழியாக வெளியாகக்கூடியவை அல்லாவிடத்திலிருந்து வருபவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது உள்ளத்தால் வருத்தப்பட்டு அந்த வருத்தம் கண்களால் கண்ணீராக வந்தால் அது தவறல்ல. ஒரு ஜனாசாவை கண்டி அப்படியே கண் மூடிட்டு அழுகுறோம், உள்ளத்துல வேதனை தாங்க முடியாம அந்த வேதனை கண்ணீராக வெளியே வருது, இது தவறல்ல, இது அல்லாஹ்விலிருந்து வருது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வாய்களாலும் கைகளாலும் வெளியாவதுதான் ஷைத்தான் இடத்திலிருந்து வருபவை. கைகளால் அர்த்தம் சட்டையை கிழிச்சிக்கிறது, தலையில் அடிச்சுக்கிறது, தலைவிரி கோலமா பண்றது, வாயில் வந்தாலும் ஒப்பாரி வைக்கிறது, ஐயோ 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 கதறது, இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள். அப்போ வாயால் புலம்புவதும் கைகளால் தங்கள் நகங்களால் கீறிக்கிறது. இன்னைக்கு இந்த ஷியாக்கள் செய்கிறானுங்கல்ல, ஷியாக்கள் ரமதான் இது ஆசுரா வந்தா முஹர்ரம் 10 அன்னைக்கு நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க, மாறு அடிக்கிறாங்க, கீறிக்கிறாங்க, கருப்பு சட்டையை கிழிச்சிக்கிறானுங்க, உடம்பு பூரா ரத்தத்தை கிழிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு 1400 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. நெருப்பில் குதிக்கிறானுங்க என்றது கேட்டது, ஏன் இந்த ஷியாக்கள் நெருப்பில் குதிக்கிறாங்கன்னாங்க. நான் சொன்னேன், எல்லா அநியாயம் பண்ணிடுறாங்க, நரகத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சுறாங்க, இனி அடுத்த ஸ்ட்ரெயிட்டாக போடு நரகம் தான். அந்த நரகம் எப்படி ஒரு உலகத்தில் பார்க்கணுமா இல்லை, ட்ரையல் பார்க்கணுமா இல்லையா, அதுக்காண்டி குச்சி பழகிக்கிறானுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதுதான் ஷைத்தானுடைய வேலைகள். உள்ளத்திலே வேதனையினால் கண்களில் கண்ணீர் வருவது இது அல்லாஹ்வுடைய செயல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஹைர், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு திருமண வயது அடையுது. திருமண வயது அடைஞ்ச உடனே முதல்ல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலாட்ட, யா ரசூலுல்லாஹ், ஃபாத்திமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு பொண்ணு கேட்டாங்க. ரசூலா மறுத்துட்டாங்க. நபிஸல்லா விருப்பம் இல்லை. கொஞ்ச நாள் அபூபக்கர் வந்து கேட்டாங்க, ரசூலா அப்போ மறுத்துட்டாங்க. ஏன்னா ரசூலாவோட உள்ளத்தில் இருந்தது தன்னுடைய கசின், தன்னுடைய தம்பி, ஒன்று விட்ட தம்பி அலி ரலியல்லாஹுவுக்கு ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, அலியே ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு. அலி ரலியல்லாஹு தயங்குறாங்க. அலிக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைங்கிறத விட தயக்கம். என்ன தயக்கம்னா, அலி ரலியல்லாஹுவுக்கு எந்த வருமானமும் கிடையாது, எந்த பொழப்பு தளப்பும் கிடையாது, எந்த பணமும் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களோட தந்தை அபூ தாலிபு நல்ல செல்வந்தராக இருந்தார். ஒரு காலத்தில் செல்வந்தராக இருந்தார் அலி ரலியல்லாஹுடைய தந்தை அபூ தாலிபு. ஆனால் அவருடைய செல்வம், அவர் மௌத்தா பண்ண பிறகு அவருடைய செல்வம் எதுவுமே அலி ரலியல்லாஹுக்கு கிடைக்கல. காரணம் என்னென்னா, வாரிஸ் முஸ்லீமாக இருந்து மூரிஸ், அதாவது யாருடைய பணம், யார் வாரிசுக்கு சொந்தக்காரரோ அவர் காஃபிராக இருந்தால், அதான் மாறுபட்டால், தந்தை காஃபிராக இருக்காரு, மகன் முஸ்லீமாக இருக்காரு, தந்தையுடைய சொத்துலேயே மகனுக்கு பங்கு கிடைக்காது. அல்லது மக காஃபிராக இருக்காரு, தந்தை முஸ்லீமாக இருக்காரு, மகனுடைய சொத்துலேயும் தந்தைக்கு பங்கு கிடைக்காது. அப்போ வாரிஸ் மூரிஸ் என்று சொல்வார்கள். நம்ம தந்தையுடைய வாரிஸ் மகன் வாரிஸ் சொன்னால் தந்தைக்கு அரபியில் மூரிஸ் சொல்லுவாங்க. வாரிசுங்கிறது வந்து இது தமிழ் வார்த்தை இல்லை, அரபி வார்த்தை. இது வாரிஸ் என்பது அரபி வார்த்தை. இது தமிழில் திருடிக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. அப்போ அந்த வாரிஸ் என்ற அரபு வார்த்தைக்கு வாரிஸ், மகனுக்கு வாரிஸ் சொன்னால் அவர் யாருக்கு வாரிசோ அவருக்கு அரபியில் மூரிஸ் சொல்லுவாங்க. மூரிஸ், அவர் மூரிஸ், இவர் வாரிஸ். மூரிஸ் காஃபிராக இருந்து வாரிஸ் முஸ்லீமாக இருந்தால் சொத்துல பங்கு கிடைக்காது. அல்ல மூரிஸ் முஸ்லீமாக இருந்து வாரிஸ் காஃபிராக இருந்தாலும் சொத்துல பங்கு கிடைக்காது. இங்கே அபூ தாலிப் மூரிஸ், அலி ரலியல்லாஹு வாரிஸ். மூரிஸாக இருந்தவர் காஃபிராக இருந்ததுனால் அவரோட சொத்துலேருந்து அலி ரலியல்லாஹு வாரிசுக்கு எதுவுமே கிடைக்கல. அதில் ரொம்ப ஏழ்மை. கையில் தண்ணி தூக்கி, தோட்டத்தில் போய் தண்ணி தூக்கி வேலை செய்வாங்க. அதில் கிடைக்கிற காசு வச்சு தான் அவங்க அநாயத்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க யோசிக்கிறாங்க, இந்த நிலையில் நான் வந்து ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு சேர்த்து உழைக்கணுமே, நானே கடுமையான வரியனாக இருக்கிறேன், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன், அதனால யோசிச்சாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்லை, நீ திருமணம் பண்ண அல்லாஹ் வாழ்க்கையில் பறக்க செய்வான் அப்படின்னாங்க. இங்கே பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டியவங்க, முஹாஜிரா வந்திருக்கிறாங்க, மிகச்சிறந்த சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விட ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பாலிய சிநேகிதர். அவங்களெல்லாம் தன்னுடைய மகளை கேட்டும் கூட ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. யார் கொடுத்தாங்க? ஒரு ஏழை பஞ்ச பராரியாக இருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கூட தான் மகளை கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா,
அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தியாகியாக பார்த்தாங்க. ரெண்டாவது சொந்தம், இதுதான் பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும்போது பணத்தை அளவுகளை பார்க்காதீங்க. மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் பார்க்காதீங்க. அவருடைய அஹ்லாக், அவருடைய குணம், அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் தன்னுடைய மகளுடைய தீன் பிரயோஜனமாக இருக்கும், மார்க்கத்துக்கு பாதுகாப்பு, அவரோட என் மகள் வாழ்ந்தால் என் மகளுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத முடிவு பண்ணி திருமணம் முடிச்சு கொடுங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு சார்பா ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க, மாப்பிள்ளை வீட்டு சார்பா பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க. எத்தனை பேர்? 7 முஹாஜிரு 7 அன்சாரி. எவ்வளோ அழகான கல்யாணம் பண்ணுங்க. உலகத்திலேயே அன்றைக்கும் இன்றைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு விஐபி யாரும் கிடையாது. சரி, மகள் யாரு? அந்த விஐபியுடைய மகள் சாதாரண மகள், சொர்க்கத்திலே தலைவி, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி. அந்த அம்மாவுடைய கல்யாணம். எத்தனை பேர் வந்தாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து? 7 முஹாஜிர்கள் 7 அன்சாரிகள், 14 பேர் வந்தாங்க. திருமணம் முடித்தாங்க, கூட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எந்த சீராட்டு, ஆடம்பரம், அனாச்சாரம், விருந்து, அப்படியே பெரிய ஆடம்பரம், படோபடாபம் ஒன்றும் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கும். இந்த நேரத்தில் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தான உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய கணவர் குனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 பேருமே அபிஷீனியாவுக்கு போயிருந்தாங்க. அபிஷீனியாவில் குனைஸ் ரலியல்லாஹு மூத்தாயிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் திரும்ப வந்துட்டாங்க, விதவையாக திரும்ப வந்துட்டாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விதவையாக திரும்ப வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு 18 வயசு. அப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உமர் ரலியல்லாஹு மகள் 18 வயசு. அந்த அம்மாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவியை இழந்துட்டு இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு பெண் வேணும். அதனால் என்ன பண்ண, உமர் ரலியல்லாஹு ஆசைப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப விரும்பினாங்க அவங்கள. ஆனால் தன்னுடைய மகள் ஹப்ஸாவை உஸ்மான் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு போய் மாப்பிள்ளை கேட்டாங்க. சொன்னாங்க, என் பொண்ணை உங்களுக்கு கட்டித்தர்றேன் அப்படின்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மறுத்துட்டாங்க, வேணாங்க, எனக்கு இப்போ தான் மனைவி இழந்திருக்கிறேன், நான் இப்போதைக்கு திருமணம் முடிக்கிற ஐடியா இல்லை, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ட்டாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப மனசு வேதனையாக போச்சு. என்னடா இது, நம்ம போய் பொண்ணு கேட்டோம், நம்ம பொண்ணை முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் உஸ்மானு அப்படின்னு உள்ளத்தில் ஒரு வருத்தம் வந்துச்சு. அடுத்த படம் அபூபக்கர் போய் கேட்டாங்க. பாருங்க, அதாவது இது அழகான ஒரு உறவு முறை. நண்பர்களுக்குள்ளேயே திருமணம் முடிச்சு வச்சாங்க, முஸ்லீம்களையும் முடிச்சு வச்சாங்க. வயசு வித்தியாசம் பார்க்கல, செல்வம் பார்க்கல, அங்கே தீன் தக்வா மட்டும் தான் பார்த்தாங்க. தன்னுடைய மகள் 18 வயசு, அபூபக்கர் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 50-55 வயசு இருக்கும், 55 வயசு இருக்கும். தன்னுடைய 18 வயது மகளை 58-55 வயது நபருக்கு திருமணம் முடிக்க வைக்க போகிறாங்க. இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர், நான் ஜித்தால ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி நம்ம மனைவிட்ட போய் நான் 2ஆவது கல்யாணம் பண்ண போகிறேன்னா முதல்ல செருப்பை தூக்குவாங்க, விளக்கமாற்ற தூக்குவாங்க, இல்லைன்னா ஓடு ஒப்பாரிச்சு அழுவாங்க. நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன், எது வச்சேன் அப்படின்னு அழுவாங்க. ஆனால் இஸ்லாமிய முறைப்படி ஒரு மார்க்கம் இருந்தால், ஒரு குடும்பம் இஸ்லாமிய மார்க்கத்தோடு இருந்தால், அந்த குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு உதாரணம் சொல்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, பல வருஷமாக ஜித்தால் இருக்கார், ஃபேமிலியோட குடியிருக்கிறாரு. அவருடைய மகள் ஒரு 18-20 வயசு பிள்ளை. அந்த பிள்ளையை கொண்டு போய் டெய்லி மதரசாவில் விட்டு வருவார். பெண்கள் மதரசாவில் விட்டு தீனை கற்றுக்கிறதுக்காண்டி ஜித்தாலேயே, சவுதி அரேபியா ஜித்தால டெய்லி கொண்டு போய் மகளை விட்டுட்டு சாயந்தரம் கூப்பிட்டு வருவார். அந்த மதரசாவில் ஒரு சவுதிக்காரர் ஒருத்தர் அவருடைய மனைவியையும் கூட்டிகிட்டு போவார். அந்த சவுதிக்காரருக்கு எப்படி ஒரு 40 வயசு இருக்கும், அவருடைய மனைவிக்கு எப்படி 30-35 வயசு இருக்கும். அந்த அம்மாவும் இந்த தமிழ்நாட்டு பிள்ளை 18-20 வயசு பிள்ளை 2 பேரும் ஒரே மதரசாவில் ஓதுறாங்க தீனுடைய இல்மை கற்றுக்கிறதுக்காண்டி. அப்போது மனைவியை அடிக்கடி விட்டுட்டு போகும்போது இந்த பிள்ளையை அவர் பார்க்குறாரு. இந்த சவுதிக்காரரு நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை இருக்குல்ல, 18 வயசு பிள்ளை, அந்த பிள்ளையை பார்க்குறாரு. பார்த்து அவருக்குள்ள ஆசை வருது, இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ண என்ன, இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு ஆசை வருது. இது வரைக்கும் ஹலாலுங்க, இது வரைக்கும் ஹலால். ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை நாம் திருமணம் முடிக்கலாமா என்ற எண்ணம் வருவது ஒரு மூமினுக்கு ஹலால். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் ஹலாலா ஹராமாங்கிறது தீர்மானிக்கிறது. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு அவர், அந்த பெண்ணை நைஸாக பேச்சு கொடுக்கறது, நைஸாக சாடை காட்டுறது,
ஃபோன் நம்பர் வாங்குறது, இதெல்லாம் தான் ஹராம். இது ஹராமான பாதை. ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன் என்று ஒரு ஆண் நினைப்பது தவறல்ல. இது வரைக்கும் ஹலால். இதுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்டெப் தான் அது ஹலாலா ஹராமாங்கிறது தீர்மானிக்கும். அந்த சவுதிக்காரர் ரொம்ப இபாத்தான நல்ல தக்குவா உள்ள மனுஷன். தன்னுடைய பாதை ஹலாலான வழியில அமைச்சாரு. என்ன பண்ணாரு? அந்த ஆசையை முதல்ல யார்கிட்ட சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போறாங்கிற ஆசை யார்கிட்ட சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? முதலில் தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னார். இந்த சவுதிக்கார மனைவி எடுத்து, அந்த அம்மா ரொம்ப இபாத்தானவங்க. அந்த அம்மாட்ட சொன்னாரு, நான் உங்களோட ஓதுல வந்து பிள்ளை, தமிழ்நாட்டு பிள்ளை, ஹிந்தி பிள்ளை, இந்தியா பிள்ளை, இந்தியாக்காரங்க எல்லாத்தையுமே ஹிந்தி தான் சொல்லுவாங்க. அவங்க ஹிந்தினா வடநாட்டு ஹிந்தி இல்லை, ஹிந்தை சார்ந்தவர்கள், இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு. அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், உன்னோட அபிப்பிராயம் என்ன, அந்த பிள்ளை எப்படி குணம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு? மனைவி எடுத்து அபிப்பிராயம் கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ அந்த பிள்ளை தங்கமான பிள்ளையாச்சே, நல்ல படிக்கும், நல்ல மார்க்கு, ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப பேருந்தலான பிள்ளை, நீ தாராளமாக கல்யாணம் முடிச்சிக்க அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட? கணவர்கிட்ட. அந்த கணவர் அந்த மனைவிட்டு சொல்கிறாரு, அப்படியா, அப்போ இந்த பொண்ணை நீயே போய் பொண்ணு பேசு, நீயே போய் பொண்ணு பேசு அப்படிங்கிறார். அப்போ தன்னுடைய கணவருக்காக இரண்டாவது மனைவியை பெண் பேசுவது யார்? முதல் மனைவி. அல்லாஹ் அக்பர். அந்த அம்மா போய் அந்த பொண்ணு போய், இது நடந்த சம்பவம், கதை அல்ல, இப்போ ஜித்தால் நடந்த சம்பவம். அந்த அம்மா போய் அந்த பொண்ணு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, வாப்பாட பேசுங்க அப்படின்றாங்க. உடனே சவுதிக்கார பொண்ணு நேரம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த தமிழ்நாட்டுக்காரர் இருக்கார்ல, அந்த பெண்ணுடைய வாப்பா தகப்பனார், அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் சொல்ல, இல்லைங்க அவர் 40 வயசு, என் பொண்ணுக்கு 18-19 வயசு ஆச்சு, அது எப்படிங்க முடியும், அவர் வயசானவர் ஆச்சுங்க, 40 வயசில் எப்படிங்க முடிக்க முடியும், ரெண்டாவது என் பொண்ணு நான் ரெண்டாவதுலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஊரில் முடிக்க, இப்படி எவ்வளோ காரணம் சொல்லி தள்ளி போட பார்க்குறாரு. சகோதரர்களே, அந்த பெண்ணுடைய தகப்பனார் இடத்துல, அந்த தமிழ்நாட்டு பெண்ணுடைய தமிழ்நாட்டுக்காரர் இடத்துல திரும்ப 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 வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறது யாருன்னா அந்த மனைவி, மூத்த மனைவி. அவரை மட்டுமல்ல அந்த பெண்ணையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயோ நீ அவர் 40 நினைக்காத, ஆள் ரொம்ப ஸ்ட்ராங், 25 வயசு ஆள் மாதிரி இருப்பான், நல்ல ஸ்ட்ராங்கான ஆள், நல்லா பார்த்துப்பான், என்னை ராணி மாதிரி வச்சுருக்கான். யார் சொல்கிறா? அவருடைய மூத்த மனைவி ரெண்டாவது திருமணம் செய்வதற்காக அந்த பெண்ணிடத்தில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்னை ராணி மாதிரி வச்சுருக்கான், நல்லா வச்சுருக்கான், நல்ல காசு இருக்குது, பணம் இருக்குது, நல்ல சக்தி இருக்குது, நல்ல முகப்பத்தாக வச்சுப்பான், உன்னை எந்த குறையும் வைக்க மாட்டான் அப்படின்னு அந்த பெண்ணையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அந்த பெண்ணுடைய தாப்பனாரும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு என்னால் சகோதரர்களே, ஒரு கட்டத்தில் 2 பேரும் கன்வின்ஸ் ஆகி அந்த 18 வயது 19 வயது பெண்ணை அந்த 40 வயது சவுதிக்காரருக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது உலகத்தில் எங்கேயா பார்க்க முடியுமா? நம்ம ஊரில் நடக்குமா இது? இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். திருமணம் என்பது அவ்வளோ இலகு, அவ்வளோ லேசு. நம்ம வீட்டு பண்ணால் என்ன சொல்லுவோம்? நம்ம மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை சவுதிக்காரனாக இல்லாமல் நம்ம ஊருக்காரனாக இருந்து தன் மனைவிட்ட நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன், உன் மூலமாக எனக்கு முழுமையான திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு தலையில் அடிச்சு ஒப்பாரிச்சு சொல்லணும், நீ இன்னொரு கூத்தியாக கூட வச்சுக்க, தப்பு இல்லை, இன்னொரு பெண்ணை விபச்சாரம் கூட செய்யி, ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் மட்டும் தான் பொண்டாட்டி, ஏன் சொத்து போகிற எனக்கு மட்டும் வரணுண்டு. அருமைக்குரியவர்களே, இந்த நிலையை மாற்றி இஸ்லாம் ஒரு அங்கீகாரமான மனைவியாக கொடுத்தது. அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்க, ஷரியத் முறைப்படி திருமணம் முடிச்சு 2 பேருக்கு ஈவனாக ஒரே மாதிரி கொடு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலான்றது கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு ஹப்ஸா கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களாண்டு இல்லைங்கிறாங்க. உடனே அபூபக்கர் கேட்குறாங்க, அபூபக்கரே என் மகளை கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களாண்டு. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதிலே சொல்லாமல் அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாங்க. இது உமர் ரலியல்லாஹுக்கு இன்னும் வேதனையாக இருக்குது. உஸ்மானாவது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க வேணாங்க அப்படின்ட்டு, இவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரே, அப்படி நள்ளிட்டு போயிட்டாரே அப்படின்னு இன்னும் வேதனையாக இருந்துச்சு. இதை உமர் ரலியல்லாஹு யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் ரசூல்லா தனியாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரசூல்லா ஸல்லல்லாஹு தன்னோட வேதனை சொல்கிறாங்க. நான் ஹப்ஸாவுக்கு பொண்ணு கேட்டு உஸ்மான்கிட்ட போனேன், உஸ்மான் மறுத்துட்டாரு. அபூபக்கர்கிட்ட கேட்டேன், அபூபக்கர் மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை, நைஸாக நழுவிட்டு போயிட்டாரு. எனக்கு அதான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு ஆறுதல் படுத்துவதற்காக ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு ஆறுதல் படுத்துவதற்காக அழகான வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? உஸ்மானை உன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளையா தேடுறீங்க, ஆனால் உஸ்மானை விட சிறந்த கணவனை உனக்கு நான் காட்டுகிறேன். உஸ்மானை விட சிறந்த கணவன், நீ உஸ்மான் நல்ல கணவன் நினைக்கிற மகளுக்கு, அவரை விட சிறந்த கணவனை உமக்கு காட்டுகின்றேன். உஸ்மானை விட சிறந்த மருமகனை உமக்கு காட்டுகின்றேன். உம்மை விட சிறந்த மாமனாரை உஸ்மானுக்கு காட்டுறேன். ஏன்னா உன்னுடைய மகளை உஸ்மான் கல்யாணம் முடிச்சா நீ மாமனாரு, அவர் மறுத்துட்டார்ல, அதில் அவரை விட உம்மை விட
சிறந்த மாமனாரை நான் உஸ்மானுக்கு காட்டுகின்றேன், உஸ்மானை விட சிறந்த மருமகனை உமக்கு காட்டுகிறேன், உம்மை விட சிறந்த மாமனாரை உஸ்மானுக்கு காட்டுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு விடுகதை மாதிரி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு புரியல, ஆனால் சந்தோஷப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உஸ்மானை விட சிறந்த மருமான ரசூலுல்லாஹ் காட்டுறாங்கடா, அப்போ அல்ஹம்துலில்லாஹ், உஸ்மானை விட சிறந்த ஒருத்தர் எனக்கு மருமானா வரப்போறாரு, என்னை விட சிறந்த ஒருத்தர் உஸ்மானுக்கு மாமனாரை போறாரு, சந்தோஷமா வந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு. ஆனால் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்ன சூட்சுமம் புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலையா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.